Hi friends, today என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபார் லூப் வந்து எப்படி பைத்தான்ல யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நார்மலாக ஃபார் லூப்னா என்னதுங்க, ஐட்ரேட் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து அதை எஸ்டர்டே பார்த்தோம். ஐட்ரேட் வந்துட்டு ஸ்ட்ரிங் வேல்யூ பண்ணலாம், லிஸ்ட், டியூபிள், செட், டிக்ஷனரியே பண்ணலாம். ஸோ டுடே வாங்க நம்ம என்ன பார்க்கலான்னு. ஸோ இப்போ நம்பர் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் வேல்யூவை நான் என்ன பண்ணி வச்சுருக்கோங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ லிஸ்ட் ஆஃப் வேல்யூவை நான் நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃபார் எக்ஸ் இன் நம்பர் பிரிண்ட்ல வந்து நம்ம எதை பிரிண்ட் பண்ண சொல்கிறோங்க, எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ என்ன பிரிண்ட் ஆகும், நான் லிஸ்ட்டில் என்ன வேல்யூஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணியிருந்தனும், ஜஸ்ட் அந்த வேல்யூஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகிடுச்சுங்களா. 10, 90, 8, 45, 6ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, பிரிண்ட் ஆகிருக்கு. லூப்னா என்னதுங்க, நம்பரில் இருக்கிறது எல்லாம் எக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் எக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேங்க, ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டடி ஷைன் அப்படின்னு கொடுத்தா ஸோ நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூவே லூப்பில் வச்சு ஐட்ரேட் பண்ண முடியும். லிஸ்ட், டியூபிள், செட்டு, டிக்ஷனரி எல்லா வேல்யூ ஐட்ரேட் பண்ண முடியும். பார்க்காதவங்க ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரிங் வேல்யூ எப்படி வந்துட்டு பிரிண்ட் பண்ணலான்னு புரிஞ்சுதுங்களா. ஸோ நம்பர்ஸ் ஒவ்வொரு வேல்யூவாக ஐட்ரேட் பண்ணும். 0th இண்டெக்ஸில் இருக்கிறது எஸ், அடுத்தது TUDY. ஸோ ஒவ்வொரு இண்டெக்ஸாக என்ன பண்ணுங்க, ஐட்ரேட் பண்ணிட்டு வரும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இஃப் எக்ஸ் ஈக்குவல் ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துருங்க. ஸோ அந்த லெட்டர் வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகணும்னு சொல்லியிருக்கோங்க, பிரேக் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் ஐட்ரேட் ஆகும். ஐட்ரேட் ஆகிட்டு எங்கே வந்து என்டர் ஆகும், இஃப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வரும். அங்கே நீங்கள் ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணுவோம். ஸோ ஒய் வந்துட்டு நான் சிங்கிள் கோட்ஸில் தரல. ஸோ எப்போ வந்துட்டு ஐயோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ வந்து ஒய்ன்னு வருதோ அப்போ லூப்பை நான் என்ன பண்ண சொல்லிட்டேன், பிரேக் பண்ண சொல்லியிருக்கீங்க. கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பிரேக் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ STUD மட்டும் பிரிண்ட் ஆகும். ஒய் நம்மளுக்கு என்ன ஆகாதுங்க, பிரிண்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா இஃப் எக்ஸ் ஈக்குவல் ஒய்ன்னு வரும்போது நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேங்க, பிரேக் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஸோ ஸ்டடியில் ஒய் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பிரேக் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு என்ன ஆகாதுங்க, பிரிண்ட் ஆகாது. இதுவே நீங்கள் இஃப் எக்ஸ் ஈக்குவல் ஒய்யா இருக்கும்போது பிரேக் பண்ண சொல்றீங்க. எப்போ லூப்புக்குள்ள போகும், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்குள்ள இஃப் எக்ஸ் ஈக்குவல் ஒய்யா இருக்கும்போது மட்டும்தான் உள்ளேயே என்டர் ஆகும். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குதோ அதை பிரிண்ட் பண்ணி காமிச்சிருச்சு. இதுவே இப்போ பாருங்க எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா இஃப்குள்ளேயும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அவுட்டர் இஃப்லையும் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோங்க, எக்ஸை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அப்போது ஒய்ங்கும் போது ட்ரூ ஆகும்போது ஒய்யையும் பிரிண்ட் பண்ணிடும். ஃபஸ்ட்டு என்ன வருங்க, எஸ்ஸை 8 வரும். எஸ் ஈக்குவல் ஒய் ஃபால்ஸ். ஸோ பிரேக் ஆகாது. கீழே வந்து என்ன பிரிண்ட் பண்ணுங்க, எஸ்ஸை பிரிண்ட் பண்ணிடும். தென் T ஈக்குவல் ஒய் செக் பண்ணும், அதுவும் ஃபால்ஸ். ஸோ கீழே வந்து பிரிண்ட் பண்ணும். யூ ஈக்குவல் ஒய் நாட். ஸோ அவுட்டர் வெளியே வந்து எக்ஸில் இருக்க வேல்யூஸை என்ன பண்ணுங்க, பிரிண்ட் பண்ணி விட்டுரும். இப்போ பாருங்க, ஜஸ்ட் உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன். இது வந்து என்னதுங்க, ஃபாரில் இருக்கிற பிரிண்ட்டு. இது வந்து என்னதுங்க, இஃப்ல கொடுத்துருக்க பிரிண்ட். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காட்டும்போது என்ன வரும், ஃபார் லூப்பில் வந்துட்டு இஃப்ல வந்து ஃபால்ஸ் ஆகிறது எல்லாமே STUD அது எல்லாமே வந்துட்டு அவுட்டர் இஃப்ல இருக்கு. அதாவது இஃப்க்கு வெளியே பிரிண்ட் பண்ணுவீங்க. உள்ளே இருக்கிறது என்னதுங்க, எப்போ கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அப்போ தான் உள்ளே இருக்க இஃப் பிரிண்ட் ஆகும், அதாவது எக்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ இஃப்ல வந்துட்டு உள்ளுக்குள்ளே போகும்போது ஒய்ங்கும் போது ட்ரூனா மட்டும்தான் உள்ளேயே என்ட்ரு ஆகும். என்ன வேல்யூ வச்சு என்ட்ரு ஆகும், ஒய் வேல்யூவை. ஸோ நம்மளுக்கு ஸ்டடின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. கிளியருங்களா? ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இஃப் பிளாக்குள்ளேயே என்ட்ரு ஆகும். ஸோ இஃப் பிளாக்ல இருக்க ஸ்டேட்மெண்ட் அப்போ மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். இதுவே நீங்கள் பிரேக்குக்கு பதிலாக கண்டினியூவும் யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டினியூ கொடுத்தா என்ன மீனிங்க, கண்டினியூனா ஒரு லைனை மட்டும் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணும். கரெக்டுங்களா? இப்போ நம்மளுக்கு எப்படி ஸ்டடின்னு பிரிண்ட் ஆகிருக்குங்க, நான் உள்ளுக்குள்ளேயும் ஒய்யை கொடுத்துட்டேன். ஸோ பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் எடுத்துட்டேன்னா STUD தென் ஷைன். கண்டினியூ மீனிங் என்னங்க, ஸோ எப்போ வந்து உள்ளுக்குள்ளே இப்போ இஃப் பிளாக் உள்ள போகும், கண்டிஷன் எப்போ ட்ரூவாக இருக்கோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஸோ கீழே வந்து ஒய்ல எக்ஸில் என்ன இருந்திருக்குங்க, ஒய், அதை பிரிண்ட் பண்ணாமல் அப்படியே கண்டினியூ ஆக சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ கண்டினியூனா என்ன பண்ணிடுங்க, ஒரு லைனை வந்துட்டு ஸ்கிப் பண்ணி விட்ரு. ஒய் ஈக்குவல் ஒய் ட்ரூ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னா பிரிண்ட்எஃப்ல வந்துட்டு ஒய் வேல்யூவை பிரிண்ட் பண்ணாமல் மேலே போய் நெக்ஸ்ட் வந்து ஐட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். எஸ் எடுத்துக்கும், எஸ் ஈக்குவல் ஒய் ஃபால்ஸ். ஸோ கண்டினியூவெல்லாம் போகாது. கீழே வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை பிரிண்ட் பண்ணி விட்டுரும். கரெக்டுங்களா? ஸோ பிரேக்னா என்ன, கண்டினியூனா என்னன்னு கிளியராக புரிஞ்சுதுங்களா?
ஸோ பிரேக்னா என்ன பண்ணிடுங்க, நம்மளுக்கு தேவையான இஃப் பிளாக் உள்ள போய் ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா அதோட பிரேக் ஆயிரும். லூப் வந்து நெக்ஸ்ட் ஐட்ரேட் ஆகவே ஆகாது. இதுவே கண்டினியூ கொடுத்தா என்ன மீனிங்க, எந்த லைன் உங்களுக்கு எந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மற்றதை எல்லாத்தையும் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இதுவே நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூ மட்டும்தான் பண்ணுமாப்பில்ல, இல்லை நீங்கள் லிஸ்ட் டியூபிள்ஸ் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கேன், கரெக்டுங்களா? ஸோ லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸில் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஈக்குவல் 45 வரும்போது கண்டினியூ பண்ணிடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டினியூனா என்ன பண்ணிடுங்க, ஒரு லைன் ஸ்கிப் பண்ணிடுமா. ஸோ இப்போ நம்மளுக்கு எது வந்து பிரிண்ட் ஆகலை, 45 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகலை. மற்ற எல்லா வேல்யூ 960 அப்படிங்கிறது என்ன பண்ணி விட்டுருங்க, பிரிண்ட் பண்ணி விட்டுருக்கு, கரெக்டுங்களா? தென் லிஸ்ட் அப்படிங்கும்போது டூப்ளிகேட் வேல்யூவை அக்செப்ட் பண்ணுமா பண்ணாதானா, டூப்ளிகேட் வேல்யூவை அக்செப்ட் பண்ணும். லிஸ்ட்டுக்கு நம்ம என்ன ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோங்க, ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். தென் இது டூப்ளிகேட் வேல்யூவை அக்செப்ட் பண்ணும். கண்டினியூனா என்னன்னு புரிஞ்சுங்களா, 45 இருக்கு. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணும்போது 960 பிரிண்ட் ஆகும். இதுவே பிரேக் கொடுத்தா என்ன ஆகுங்க, 9864 மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். 45 வந்து நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அதோட நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும், லூப் வந்து ஸ்டாப் ஆயிரும், கரெக்டுங்களா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் 45. ஸோ 45 வரும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், 9864 மட்டும் பிரிண்ட் ஆயிட்டு அடுத்த இருக்கிறது என்ன ஆகாதுன்னா பிரிண்ட் ஆகாது. இதுவே கண்டினியூ கொடுத்தா என்ன ஆகுங்க, 9864 பிரிண்ட் ஆகும், 960 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும், 45 மட்டும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகாது. கிளியருங்களா? ஸோ பிரேக்னா என்ன, கண்டினியூனா என்ன. ஸோ பிரேக் அண்ட் கண்டினியூவை நம்ம எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். லிஸ்ட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, ஸ்ட்ரிங்கில் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமான்ட்டு இல்லை, நீங்கள் எதில் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வேல்யூவை யூஸ் பண்ண முடியும். தென் நம்ம வந்துட்டு இப்போ லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலான்னா ஆட் நம்பர் ஈவன் நம்பர் நம்ம என்ன வேணாலும் ஃபைண்ட் பண்ணலாங்களா? ஸோ இப்போ 9, 10 வேல்யூ வரைக்கும் நான் கொடுத்துட்டேன். இஃப் ஒரு நம்பர் ஆடா ஈவனான்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோங்க, மாடுலோ டிவைடட் பை 2 ஈக்குவல் 0ன்னு வந்ததுன்னா அதை நம்ம என்ன நம்பர்னு சொல்லுவோம், ஈவன் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நம்பர் நார்மலாக எப்படி ஆடா ஈவனான்னு ஃபைண்ட் பண்ணுவோங்க, ரிமைனிங் 0ன்னு வந்ததுன்னா அது ஈவன் நம்பர், ரிமைனிங் 1ன்னு வந்ததுன்னா அது என்ன நம்பருங்க, ஆட் நம்பர். இப்போ நான் என்ன கேட்டிருக்கேன், மாடுலோ டிவைடட் பை 2 ஈக்குவல் 0ன்னு வந்ததுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஏன் நம்மளுக்கு வந்துட்டு ஆட் நம்பர் பிரிண்ட் ஆகிருக்காங்க, ஈவன் நம்பரை நான் பிரிண்ட் பண்ணவே சொல்லலை. ஸோ இது என்னன்னு புரியுதா உங்களுக்கு, ரூல்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஈவன் நம்பர் ஃபைண்ட் பண்ணுற ரூல்ஸ் கொடுத்துருக்கேன், பட் நான் கண்டினியூ கொடுத்துருக்கேன். இஃப்க்குள்ளே நீங்கள் பிரிண்டில் எக்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தா மட்டும்தான் என்ன ஆகுங்க, எக்ஸோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணி காமிக்கும், கரெக்டுங்களா? ஸோ இப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கணும், பிரிண்டில் ஜஸ்ட் எக்ஸுங்கிறத மட்டும் பிரிண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 1 மாலோ டிவைடட் பை 2 ஈக்குவல் 0, ஃபால்ஸ். 2 மாலோ டிவைடட் பை 2 ஈக்குவல் 0 ட்ரூங்கும்போது இந்த பிரிண்ட்எஃப் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஃபால்ஸ் அப்படின்னா வெளியே இருக்க பிரிண்ட்எஃப் பிரிண்ட் ஆகும், கரெக்டுங்களா? ஸோ இப்போ இஃப்க்குள்ளே போகும்போது நீங்கள் பிரிண்ட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே என்ன நம்பருங்க, ஈவன் நம்பர். இது வெளியே வந்து பிரிண்ட் ஆகுது எல்லாமே என்னதுங்க, ஆட் நம்பர். இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு 1ன்னு கொடுத்துருப்பீங்க, 1 மாலோ டிவைடட் பை 2 ஈக்குவல் 0, ஃபால்ஸ். ஸோ என்ன ஆகாதுங்க, உள்ளேயே போகாது, வெளியே வந்து ஆட் நம்பர் 1 அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடும், கரெக்டுங்களா? இதுவே செகண்ட் 2வை எட்டு போகும், ஈக்குவல் 0. ஸோ உங்களுக்கு எதை பிரிண்ட் பண்ணுங்க, 2வை பிரிண்ட் பண்ணும், புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் பண்ணும், நான் உள்ளுக்குள்ளே பிரிண்ட் கொடுக்கல அப்படின்னா ஆட் நம்பர்ஸ் என்னவோ அதை மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பண்ணி காமிக்குங்க, பிரிண்ட் பண்ணி காமிக்கும். கண்டிஷன் எப்போ ட்ரூவ் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகுங்க, ஈவன் நம்பர் பிரிண்ட் பண்ணி காமிக்கும். கிளியருங்களா? இப்போ நம்மளுக்கு ஆட் நம்பர் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நான் ஃபார் லூப்பில் தான் பிரிண்ட்டை கொடுத்துருக்கேன், இஃப்க்குள்ளே தரலை. ஸோ கண்டிஷன் ட்ரூ, அப்போ கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லும் போது அப்படியே கண்டினியூ பண்ணும். எதை பிரிண்ட் பண்ணுங்க, ஆட் நம்பர்ஸை மட்டும் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். கிளியருங்களா? ஸோ இப்போ ஈவன் நம்பர்னா என்ன, ஆட் நம்பர்னா என்னன்னு புரியுதா? இப்போ நான் கொடுத்தேன்னா என்ன பிரிண்ட் ஆகுங்க, ஜஸ்ட் ஈவன் நம்பர் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஏன்னா கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த இஃப்க்குள்ளேயே போகும். இஃப்க்குள்ளே போய் எந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு மாலோ டிவைடட் பை 2 ஈக்குவல் 0 வருதோ அதை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேங்க, கண்டிஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எதுக்காக சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஆட் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்காக. எக்ஸ் மாலோ டிவைடட் பை 2 1 வந்ததுன்னா ஈக்குவல் 1 வர்ற எல்லா நம்பரையும் பிரிண்ட் பண்ணுங்க. அப்போ என்ன நம்பரில் பிரிண்ட் ஆகிருக்குங்க, ஆட் நம்பர் எல்லாம் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இது கிளியருங்களா? ஸோ ஈவன் நம்பர்னா என்ன, ஆட் நம்பர்னா என்னன்னு புரிஞ்சுதுங்களா? ஸோ
ஸோ லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரிங் வேல்யூஸையும் யூஸ் பண்ணலாம், பிரேக் கண்டினியூ எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபார் லூப்பில் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறது. இதில் நான் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ் எதுவுமே தரல, ஜஸ்ட் 6ன்னு கொடுத்துட்டிங்கன்னா எது வரைக்கும் பிரிண்ட் ஆகும்னா 0லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ ரேஞ்ச் 6ங்கும் போது அது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க, இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து. அப்போது 0லேருந்து நம்மளுக்கு 5 இப்படி நான் கொடுத்து ரன் பண்ணுற எரர் வருதுங்களா. இதுவே பாஸ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ பாஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம், நம்மளுக்கு எரர் என்ன ஆகாது, டிஸ்பிளே ஆகாது. ஜஸ்ட் இந்த லூப் என்னவாயிருக்குங்க, பாஸ் பண்ணி வச்சுருக்கோம். கிளியருங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு எந்த எரருமே டிஸ்பிளே ஆகலை. ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்க, 0லேருந்து எனக்கு 6 வரைக்கும் இல்லை 10லேருந்து 100 வரைக்கும் நம்ம ரேஞ்ச் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் 6ன்னு மட்டும் கொடுத்துருக்கேன். அப்போ நம்மளுக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, 0 1 2 3 4 5 6 வேல்யூஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால 6 வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு. ரேஞ்ச் நான் 6 கொடுத்துருக்கேன். ஸோ 0லேருந்து 5 வரைக்கும் 6 வேல்யூவை பிரிண்ட் பண்ணி விட்டுருக்கு. கரெக்டுங்களா. ஸோ இதுவே நீங்கள் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கொடுத்து இதிலிருந்து இது வரைக்கும் வேணும்னு தரலாம். ஸ்டார்ட் இண்டெக்ஸ் நான் 2 கொடுத்து 10 வரைக்கும் கேட்டிருக்கேன். அப்போ என்ன பிரிண்ட் ஆகுங்க, 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10க்கு முன்னாடி வரைக்கும் பிரிண்ட் ஆகும். கரெக்டுங்களா. எண்ட் இண்டெக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அப்போ 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுது. 2 அப்படிங்கிறது என்னதுங்க, ஸ்டார்டிங் வேல்யூ, ஸ்டார்டிங் ரேஞ்ச். இது வந்து எண்ட் ரேஞ்ச். இப்போ நான் ஸ்டார்ட் ரேஞ்ச் வந்து 1னும் எண்ட் ரேஞ்ச் 100 வரைக்கும் கொடுத்துட்டேன்னா லூப் என்ன ஆகுங்க, 100 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். கரெக்டுங்களா. ஸோ இப்போ லூப் வந்துட்டு 100 வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். இதுவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டார்ட் இண்டெக்ஸ் தருவீங்க, சேம் எண்ட் இண்டெக்ஸ் கொடுத்துட்டு டிஃப்ரென்ஸ் தர போகிறோம். ஸோ நான் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு எது வரைக்கும் தந்திருக்கேன் அப்படின்னா 1லேருந்து 100 வரைக்கும். பட் டிஃப்ரென்ஸ் என்ன கொடுத்துருக்கேன்னா தேர்டாக இருக்கிறது வந்துட்டு டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது 1 அப்படிங்கிறது ஸ்டார்டிங் வேல்யூ, ஸ்டார்டிங் ரேஞ்ச். 100 செகண்டில் இருக்கிறது என்னதுங்க, எண்டிங் ரேஞ்ச். லாஸ்ட்டில் வந்து நான் என்ன தரேன் அப்படின்னா டிஃப்ரென்ஸ். ஸோ எதிலிருந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டிஃப்ரென்ஸ் கொடுப்போம். ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனில் சிங்கிள் இண்டெக்ஸும் யூஸ் பண்ணலாம், ஸ்டார்ட் ரேஞ்ச் எண்ட் ரேஞ்சும் நீங்கள் கொடுக்கலாம், தென் டிஃப்ரென்ஸும் நம்ம கொடுக்கலாம். இப்போ ஜஸ்ட் இதை ரன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். ஸோ என்ன வந்திருக்குங்க, 1லேருந்து 100 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்னென்னா 1 நான் சின்ன நம்பரை கொடுத்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், அப்போ புரியும். ஸோ 1 ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 20, 2 அப்படின்னு தந்திருக்கு. அப்போ டிஃப்ரென்ஸ் 1 2 2 நம்பர்ஸ் விட்டு 3 பிரிண்ட் ஆகும், 3 4 2 நம்பர்ஸ் விட்டு 5 பிரிண்ட் ஆகும், 5 6 2 நம்பர்ஸ் விட்டுட்டு 7 நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். கரெக்டுங்களா. ஸோ இதுவே நீங்கள் டிஃப்ரென்ஸ் என்ன வேணாலும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ 2 கொடுத்துருக்கறனால 2 நம்பர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸாக பிரிண்ட் ஆகிருக்கு. இதுவே நீங்கள் இங்கே 3 கொடுத்தா என்ன ஆகுங்க, ஃபஸ்ட்டு ரன் பண்ணும்போது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்துட்டு 1 தந்துட்டோம். ஸோ 1 2 3 பிரிண்ட் ஆகும். 3க்கு அப்புறம் என்னங்க 3 4 5. கிளியருங்களா. ஸோ இப்போ அதில் கொடுக்கும்போது பிரிண்ட் ஆகும், இதில் தரும்போது 3 3 வேல்யூஸ் விட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கு. 1 பிரிண்ட் ஆகிடும், 2 3 4 3 நம்பர்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆகி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ 2 கொடுத்தீங்கன்னா 2 டிஃப்ரென்ஸ் பண்ணி பிரிண்ட் ஆகும், 3 கொடுத்தா டிஃப்ரென்ஸ் 3 நம்பர்ஸை விட்டு உங்களுக்கு வந்துட்டு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். கரெக்டுங்களா. ஸோ இப்போ ஃபார் லூப்பில் ரேஞ்ச் எப்படி யூஸ் பண்ணலான்னு புரிஞ்சுதா. ஸோ ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கொடுப்பீங்க, எண்ட் இண்டெக்ஸ் கொடுப்பீங்க, தென் டிஃப்ரென்ஸ் நம்ம கொடுக்கலாம். இதுவே ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் நம்ம என்னவோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் கூட நீங்கள் கொடுப்பீங்க. இஃப் எக்ஸ் ஈக்குவல் 15 இருந்ததுன்னா என்னாக சொல்லியிருக்கோங்க, பிரேக் ஆக சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு 15 இல்லை, என்னென்னலாம் இருக்குது 10 13 இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வேறு ஏதாவது நம்பர் கொடுங்க. ஸோ நான் இப்போ என்ன கொடுத்துருக்கேங்க 13 கொடுத்துருக்கேன். ஸோ 13 எப்போ வருதோ அப்போ என்ன ஆயிரும், உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஸ்டாப் ஆயிரும். ஸோ ஐயோட வேல்யூ வந்துட்டு எக்ஸோட வேல்யூ 13 வரும்போது பிரேக் பண்ணிடுவீங்க. டிஃப்ரென்ஸ் 3 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் டிஃப்ரென்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஏதாவது ஒரு வேல்யூவை நீங்கள் யூஸ் பண்ணி அதோட இண்டெக்ஸ் வேல்யூவையும் நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ லிஸ்ட்டில் என்ன வேல்யூலாம் கொடுத்துருக்கேங்க, ஸ்ட்ரிங் வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கேன். C++, ஜாவா, பைத்தான், HTML ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டிக்ளேர் பண்ணிக்கலாம். தென் இந்த வேல்யூஸை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா.
ஸோ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் வேல்யூ நான் என்ன கொடுத்துருக்கேங்க C++, ஜாவா, பைத்தான், HTML நீங்கள் கொடுத்தாச்சு. தென் ஃபார் கவுண்ட் அப்படிங்கிறது என்னன்னா இண்டெக்ஸ் பொசிஷன். சிங்கிறது எந்த இண்டெக்ஸில் இருக்குங்க? 0th இண்டெக்ஸ். C++ங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு, ஜாவாங்கிறது செகண்ட். ஸோ இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் கவுண்ட் எக்ஸ்டிமரேட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோங்க? அதோட இண்டெக்ஸ் வேல்யூவையும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். எனுமரேட் ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோங்க? இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு வேணும், தென் என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கோமோ அதையும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு என்ன மட்டும் கொடுத்தா போதும், இண்டெக்ஸ் கவுண்ட் நீங்கள் என்ன வேணாலும் தரலாம். ஸோ இப்போ கவுண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுங்க? வேல்யூஸை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ கவுண்ட் எக்ஸ்ன்னு நான் தந்துடுறேன். கவுண்ட் அப்படிங்கிறது வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் தாங்க நான் சொல்லியிருக்கேன். இப்போ பிரிண்ட் பண்ணும்போது 0th இண்டெக்ஸில் C இருக்குது, 1 இண்டெக்ஸில் C++, 2ல் ஜாவா, 3ல் பைத்தான் அப்படிங்கிறது அதோட இண்டெக்ஸ் வேல்யூவை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கு. கவுண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு கவுண்ட் இல்லை, எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணலிங்க, அதோட இண்டெக்ஸ் வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0ல் C இருக்குது, 1ல் C++, 2ல் ஜாவா, 3ல் பைத்தான், 4ல் HTML. ஸோ இண்டெக்ஸ் நேம் நீங்கள் கொடுத்துருங்க. அது ஜஸ்ட்டு ஒரு வேரியபிள் நேம், நீங்கள் என்ன வேணாலும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். கிளியருங்களா? ஸோ இப்போ ரன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகுங்க? அதோட இண்டெக்ஸ் வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணி கூட வச்சு காமிக்கிறேன். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ வேல்யூஸை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இண்டெக்ஸ் வேல்யூ எதில் ஸ்டோர் ஆகிருக்கும்? இண்டெக்ஸ் வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். வேல்யூஸ் எல்லாமே எக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ 0, 4 வரைக்கும் 5 வேல்யூஸ் இருக்குது. ஸோ 4 இண்டெக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. எக்ஸில் எல்லாமே என்ன இருக்குங்க? வேல்யூஸ் இருக்குது. கிளியருங்களா? ஸோ நியூமரேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூவையும் எடுக்கலாம், அதோட வேல்யூஸையும் நம்ம என்ன பண்ண முடியுங்க? டிஸ்பிளே பண்ண முடியும். இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் நேம் தான். நீங்கள் என்ன வேரியபிள் நேம் வேணாலும் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் அப்படிங்கிறதுல என்ன இருக்குங்க? வேல்யூஸ் இருக்கும். அதை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபார் லூப்பில் நம்ம என்ன பார்த்தோம்னா ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. தென் அதோட இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலாம், வேல்யூஸை எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபாரில் நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும்னா எல்ஸ் யூஸ் பண்ண முடியும். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் இஃப்பில் மட்டும்தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோங்க? எல்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் ஃபார்லையும் நம்ம எல்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுறேன், ஒரு கண்டிஷன் தந்துடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வேல்யூ கொடுத்துருக்கேன், எண்ட் வேல்யூ டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸ் ஈக்குவல் 10. எப்போ எக்ஸோட வேல்யூ 10ன்னு வருதோ அப்போ என்ன பண்ண சொல்லியிருக்கோங்க? பிரேக் பண்ண சொல்லிட்டு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் யூஸ் பண்ணுறேன். எல்ஸ் எப்பெல்லாம் ஒர்க் ஆகும், எல்ஸ் எப்போ ஒர்க் ஆகாதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1, 20, 2 வரைக்கும் எடுத்துருச்சு. எக்ஸ் எப்போ 10 ஆகுதோ அப்போ என்ன ஆயிருங்க? பிரேக் ஆயிடும். இப்போ நம்மளுக்கு ஃபார் லூப்பில் இருக்கிறதும் பிரிண்ட் ஆகிருக்கு, எல்ஸில் இருக்கிறதும் பிரிண்ட் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ எல்ஸ் அப்படிங்கிறது என்னதுங்க? கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது எல்ஸை பிரிண்ட் பண்ணுவீங்க. இப்போது எல்ஸ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா பிரேக் எப்போ வந்து ஒர்க் ஆகுதோ அப்போ நம்மளுக்கு எது பிரிண்ட் ஆகாதுங்க? பிரேக்னா அதோட ஸ்டாப் பண்ணிடு. கீழே இருக்க எந்த ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளால என்ன பண்ண முடியாது? பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் 9ன்னு வரும்போது பிரேக் ஆயிடும். ஸோ எல்ஸ் எப்போ வந்துட்டு ஒர்க் ஆகாது அப்படின்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸ் பிரிண்ட் ஆகாது. அதோட மீனிங் புரியுதுங்களா? பிரேக்னா அந்த லைனோடவே ஸ்டாப் ஆயிரும். கீழே இருக்க லைன் எதுவுமே என்ன ஆகாதுங்க? நம்மளுக்கு பிரிண்ட் ஆகாது. ஸோ பிரேக் எப்பெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னா அப்பெல்லாம் நம்மளுக்கு எது பிரிண்ட் ஆகாதுன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகாது. எல்ஸ் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபார் லூப்பில் ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். கரெக்டுங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுக்கப்புறம் எல்ஸில் என்ன இருக்கோ அந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பிரிண்டில் என்ன இருக்கோ அதையும் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி விட்டுரும். கிளியருங்களா? ஸோ இப்போ ஃபார்னா என்ன, இஃப்னா என்னன்னு கிளியராக புரிஞ்சுதா? ஸோ எல்ஸ் எப்போ ஒர்க் ஆகாதுங்க? பிரேக் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா கீழே இருக்க எதையுமே நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்காது. ஸோ இந்த ஃபார் லூப் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.